மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. ஃபாத்திமா ஃபர்வானா, உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் வேகம் எடுத்திருப்பது யார் அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். நாளொரு வண்ணமும் பொழுதொரு மீடியமாக போயிட்டே இருக்கக்கூடிய நிறைய கட்சியின் செயல்பாடுகள், இதில் நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்கு பின்னால் பொதுவாக 26 சட்டமன்ற தேர்தல் களத்தில் வேகம் எடுத்திருப்பது யார் அப்படின்றதுக்கான எப்படி பார்க்கலாம், எப்படி பார்க்குறீங்க? இங்கே வந்து இன்னும் பல கட்சிகள் வந்து திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை திமுகவோட கூட்டணிகள் எல்லாம் இன்னும் நிறைவு பெறலை. இன்னும் பல பேர் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யார் யார் கூட கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் முழுமை பெறலை அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதிமுகனுடைய கூட்டணி இது வரைக்கும் சொல்லியிருந்தாலுமே கூட இன்னும் யாரெல்லாம் அவங்க கூட சேருவாங்கங்கிறது தெரியாது. அதே போல் தாவேக்காவும் இது நாள் வரைக்கும் காத்திருந்தது யாராவது கூட்டணிக்கு வருவாங்கன்னு கடையை விரித்து வச்சுருந்தது. ஆனால் யாரும் வரலை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவங்களுமே இன்னும் தீர்க்கமாக சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பங்களும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி தெளிவாக எங்களுடைய 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை கூட தயார் செய்து வரக்கூடிய February 21 மக்களுக்கான மாநாட்டுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். அதற்கு 234 வேட்பாளர்களையும் களத்தில் வந்து ஒரே மேடையில் அறிவிப்பதற்கும் நாம் தமிழர் கட்சி தயாராகிடுச்சு. கூடுதலாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு மேனிஃபெஸ்டோ எல்லாருமே வந்து செக்மெண்ட்டாக செஷனாக நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம்னு அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை குறித்த முழுமையான ஆட்சி வரைவு நாங்கள் எங்களுடைய ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் அதற்கான ஒரு முன்னோட்டமாக இதுவரைக்கும் நாங்கள் 2016 தொடங்கி ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்கோம், ஒரு ஆவண புத்தகமாக கொடுத்துருக்கோம். இந்த தடவை காணொலி ஆவணமாக சேர்த்து பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளும் தொடர்ச்சியாக தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் வந்து தலைமையில் வந்து போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால எந்த சந்தேகமும் எந்த ஐயமும் வேண்டாம். களத்தில் முன்னோடி பாய்ந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சியினர் தான். ஏன்னா இன்னும் களத்தில் பல தொகுதிகள் வந்து கூட்டணி பேருமே பேசி முடிக்காமல் இருக்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் களத்தில் போய் வேலையும் பார்க்க தொடங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். அதனால நாம் தமிழர் கட்சி தான் களத்துல முன்னோடி சென்றுட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க ஆரம்பித்த முதல் தேர்தல், நீங்க சந்தித்த முதல் தேர்தல் தற்போது 26 சட்டமன்ற தேர்தல் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கான தேர்தல் களம் இருக்கு அப்படின்னு தான் பரவலாக அந்த கருத்து முன்வைக்கப்படுது. நாம் தமிழர் ஒரு கொள்கை கோட்பாட்டோடு தனித்து தான் போட்டி, மக்களோடு தான் போட்டி அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. மற்ற கட்சிகள் நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்கு குழு, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, நிறைய விமர்சனங்கள், கருத்துக்கள் அப்படின்னு நிறைய போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் எல்லா கட்சிகளுமே. நாம் தமிழர் கட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடைபெறுவதில்லை. அதுதான் அந்த கேள்வி நான் முன்வைக்கிறேன் ஃபர்கானா. இல்லை, அதுதான் நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, எங்களுக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லை. நாம வந்து கிளீன் வாட்டராக தான் இருக்கோம். நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறத முழுமையாக முன்னாடியே தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் வேட்பாளர்களை தேர்வும் பண்ணியாச்சு. நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்குமான சமமான வாய்ப்பும் பகிர்வும் என்ன சொல்றது, இந்த சமூகங்களுக்கு இத்தனை இடங்கள் இத்தனை வாய்ப்புகள் கொடுக்கப்படணும், அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லா சமூகத்தையும் சார்ந்தவர்களுக்கும் எல்லா பாலினத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஆய்ந்து அதற்கான தேர்வுகளையும் செய்து 234 தொகுதி வேட்பாளர்களையும் நாங்கள் தேர்வு பண்ணி வச்சாச்சு. அதனால களத்தில் முன்னோடி இருக்கும். எங்களுக்கு கூட்டணி பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு தொகுதி பங்கீடு குறித்து கவலைகளும் கிடையாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தனிச்சு தான் சமரசம் இல்லாமல் 2026 தேர்தலையும் அணுக போகுது அப்படிங்கிறதுனால தெளிவான பாதையில் இருக்கும். அதில் எந்த குழப்பமும் இல்லை. அதுதான் தெளிவான பார்வையும் கூட. தொடர்ந்து முன்வைக்கின்ற வாதம் என்பது கூட்டம் அல்ல, கூட்டணி தான் இங்கே வெற்றி தீர்மானிக்கும் அப்படின்றது தொடர்ந்து நம்ம அரசியல் களத்தில் பேசும் பொருளாக இருந்து வருவதை நம்ம பார்க்கிறோம். நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து நிறைய விளக்கங்களை தந்திருந்த போது கூட இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தொகுதி பங்கீடோ அது குறித்தான பேச்சுவார்த்தை கூடலாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்றீங்க. இந்த ஒத்த கருத்தோடு இருக்கக்கூடிய கட்சிகள் உங்களோடு இணைந்தாலும் அதுவும் கூட்டணி தான், சோ கால்டு கூட்டணி தானே. அப்படியான விஷயங்கள் கூட நாம் தமிழரை நோக்கி நகர மாதிரி இல்லை. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஒரு கொள்கை நிலைப்பாட்டு முன் வச்சுட்டு வராங்க. இந்த தமிழ் கலாச்சாரம் பண்பாடு நமக்கான ஒரு இறையாண்மை கொண்டு ஒரு சோசியலிச தமிழ் தேசிய
அரசியலை அமைக்கணும் அப்படிங்கிற இந்த முதன்மை கோட்பாடுகளை முன்வைத்து நம்ம அரசியலை வந்து தொடங்கியாச்சு. அந்த கருத்தோட ஒத்தி போற யாருமே வாங்க ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்கிறோம் அப்படிங்கிற கருத்துல இன்னைக்கும் நாங்க வந்து மாறுபடல. அதுலதான் நாங்க அப்படியான அமைப்பு இயக்கங்கள் கூட ஏன் இன்னும் வராம இருக்காங்க? மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை கடந்து இப்படி கொள்கை கோட்பாட்டோடு இருக்கக்கூடிய அமைப்பு இயக்கங்கள் கூட ஏன் அப்படியே இருக்காங்கன்னு இல்ல, அவங்க தனித்து ஒரு முன்வைக்கப்படுது. இல்ல தனித்து வேற ஒரு ஐடியாலஜி அதற்கும் தொகுதி பங்கீடு இருக்கு, பேச்சுவார்த்தை குழுலாம் இருக்கு இல்லையா? மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டுமே இல்ல. அப்ப அதை நோக்கி கூட நகரல, அல்லது நாம் தமிழர் கட்சியை நோக்கி அந்த இயக்க அமைப்புகள் நகரவில்லை அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அப்படி சொல்லவே முடியாது. அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது எல்லாத்தையும் உடன்பட்டு வர்றவர்களுக்கு என்னைக்குமே வந்து ரெட் கார்பெட் தான். இதுல வந்து அவங்க தனி அமைப்பா இருக்கும்போது வரலாற்றை எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். இப்ப ஐயா தடாரஹீம் 4 முனை போட்டி அதிமுக, திமுக, தாவேக, நாம் தமிழர் கட்சி இருக்கும்போது திமுக, அதிமுக பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, தாவேக பத்தியும் சொல்லிட்டீங்க, நாம் தமிழர் கட்சியோட நிலைப்பாடு என்பதும் சொல்லிட்டீங்க. ஆனா அந்த ஒத்த கருத்துடைய இயக்க அமைப்புகள் எல்லாம் கூட இல்லையே. அப்படி இல்லையே நம்ம சொல்ல முடியும். அப்படி தயாரா அவங்க வரவில்லையே அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. இல்ல, அது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வேற மாதிரியான ஐடியாலஜிஸ் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்னைக்கு மெஜாரிட்டியா வந்து திராவிட இயக்கங்களோட சித்தாந்தத்தின் மேல ஏற்கனவே மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு அந்த ஐடியாலஜி மேல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க எல்லாரும் நம்புறாங்க. கூட்டணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும். ஸோ அதனோட போனாதான், அந்த வெற்றி பாதையை அடைஞ்சாதான் நம்ம சொல்லக்கூடிய கருத்தை வந்து அவங்களால களத்துல வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு. நாங்க அப்படியெல்லாம் இல்ல, நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய கொள்கைகளும் திட்டங்களும் எங்களுடைய வரைவையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படிங்கறத நம்ம சொல்றது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜியோட எங்க ஐடியாலஜி ஒத்து போகல அப்படிங்கறத மேம்போக்கா நம்மளால பார்க்க முடியுது. கிளியர் ஒரு கிளீன் கட்டா பார்க்கணும் அப்படின்னா அண்ணன் தடாரஹீம் போன்றவர்கள் எல்லாம் நம்மள வந்து பார்க்கறாங்க, ஆதரிக்கிறாங்க. அவங்க இந்த களத்துல நம்மளோட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க. அதுல எல்லாம் எந்த பிணக்குகளும் இல்ல. அதே போலதான் களஞ்சியம். அதுதான் கேக்குறேன். அப்ப அவர்களுக்கான தொகுதி பங்கீடு இருக்கு, அந்த வேட்பாளர்களாகவே நிக்கிறாங்க. இது எதுவுமே இல்லையேன்னு கேக்குறேன். இல்ல, அவங்க எல்லாம் வேட்பாளர்களாகவே நிக்கிறாங்க. ஒரு சில பேர் அடிப்படையில், தோழமை அடிப்படையில் சந்திப்பது என்பது வேறு, பேசுவது என்பது வேறு, உரையாடுவது என்பது வேறு. தேர்தல் களத்துல இவ்வளவு வேகம் காட்டக்கூடிய கட்சிகளிடையே நீங்க என்ன இன்னுமே ஒரு சாஃப்டா போயிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். இல்ல, சாஃப்டா போறதுக்கு என்ன இருக்கு? எங்களுடைய பாதையில தெளிவா இருக்கும்னு நான் சொல்றேன். வந்து சந்திக்கிறார்கள், ஆனா அவர்களுக்கான என்ன பிரதிநிதித்துவம், போட்டியிட போகிறார்களா அப்படின்ற விஷயங்கள் நோக்கி நான் கேக்குறேன். அதுதான் எல்லாமே மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கும்போது நீங்க இப்படியே இருக்கிறது கேக்குறேன். யாரும் சந்திக்கவே இல்லையா? அதான் எங்களுடைய ஐடியாலஜியோட ஒத்தி போய் யாருமே வர்றதில்ல, யாருமே சந்திக்கிறது இல்ல. மேபி அவங்க வந்து நம்மளுடைய ஐடியாலஜியை ஏத்துக்கலனே கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியும் அவர்களுடைய ஐடியாலஜிஸை ஏத்துக்க போறதுல நமக்குன்னு தனியான ஒரு நோக்கம் இருக்கு, நமக்குன்னு தனியான ஒரு கொள்கை இருக்கு, சித்தாந்தம் இருக்கு. அதை நோக்கி தான் நம்மளால பயணிக்க முடியும். இப்ப நான் சொன்ன இயக்குனர் களஞ்சியம் அவர்களாக இருக்கட்டும், இல்ல இயக்குனர் முத்துப்பாண்டி போன்றவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் எங்களுடைய கட்சியோட இணைஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி கொடுக்குது. அவர்கள் களத்துல நின்று அவர்களும் பணியாற்ற தான் போறாங்க. அதனால அவங்களுக்கு உடன்பட்டாதானே அவர்கள் வர முடியும். நம்ம போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டுட்டு வர முடியாதுல்ல. சோ இப்படி தான் போயிட்டு இருக்கு நாம் தமிழர். ஆமா, நாங்க எங்க மடியில வந்து கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அதனால நாங்க முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். என்ன ரெஸ்ட் எடுக்கிறோம்? ரெஸ்ட் இருக்கு மேடம். நாம தொடர்ந்து பேசலாம். நீங்க இன்னும் கூட்டணியை பத்தியே முடிக்கல. நாங்க எங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றோம். நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம். நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் குறுக்கிட்டீங்க, நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பூபதி கிட்ட போறேன். கிளிப் பதிவு செய்யணும்னு நினைச்சேன். நாங்க வந்து 2014 முதல் தேர்தல் ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன சொன்னோம்னா, எந்த மாநில கட்சிகளோடும் எந்த தேசிய கட்சிகளோடும் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோம். அந்த நிலைப்பாட்டில் நாங்க இன்னும் மாறவே இல்லை. அப்படிங்கறனால அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கும். அதனால அதே மாதிரி எங்களோட கூட்டணிக்கு பேச மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து உங்களுக்கு தெரியாதது இல்ல. எத்தனை பேர் இந்த ஒரு விழுக்காடு அரை விழுக்காடு வைத்திருப்பவர்களையே கூட்டணிக்கு அழைத்து அவர்களுக்கு வந்து சிவப்பு கம்பளம் விரிக்கும் போது 8.22 விழுக்காடு பொது தேர்தலையும் கடைசியா நடந்த இடைத்தேர்தலில் 16 விழுக்காடு வரைக்கும் வாக்கு பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு கூட்டணிக்காக கூப்பிட்டுருவாங்களா கூப்பிட்டுருக்க மாட்டாங்களாங்கிறது உங்களுடைய சிந்தனைக்கே விட்டுடுறேன். ஆனால் நாங்க இவர்களுடைய கோட்பாடுகளோட உடன்படாதனால நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் யாரோடையும் கூட்டணி வைக்காது, இனிமேலும் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கும். அந்த தெளிவுமே நான் சொல்லிடுறேன். சகோதரர் பேசும்போது வந்து அவங்க வந்து கடந்த காலத்துல அரசியல் மதிப்பீடுகளே ரொம்ப தவறா தான் வச்சிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னா, நீங்களும் அதை குறிப்பிட்டீங்க, வரலாம் இல்லையா, யாராவது கூட்டணிக்கு வரலாம் இல்லையா அப்படிலாம் சொன்னவர் தான் சகோதரர் விஜய் அவர்கள். இன்னைக்கு வந்து அவங்க விரிச்ச கடையில யாருமே வாங்கல அப்படின்னோடனே இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னா,
தனித்து விடப்பட்டுட்டாங்க இந்த அரசியல் தளத்துல அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா அன்ப்ரூவன் பார்ட்டியா இருக்கு. இது வரைக்கும் களத்துல நீங்க எவ்வளவு போராட்டங்கள் மக்களுக்காக எத்தனை முறை நீங்க நின்றுருக்கீங்க, இது வரைக்கும் என்னென்ன சிக்கல்களுக்கு உங்களுடைய குரல்களை கொடுத்திருக்கீங்க. மெட்ரோ அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மேல எங்களுக்கு முழுமையாக விருப்பங்கள் இல்லை. நான் முடிச்சிடுறேன் அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலுமே கூட மெட்ரோ இங்க வராது, இங்க வர முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு சொன்னதுக்கு அப்புறம் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இல்ல பட்ஜெட் குறித்து இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, திருப்பரங்குன்றம் விஷயம் குறித்து இவர்களுடைய நிலைப்பாடு என்ன, கவின் கொலை குறித்து இவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு எந்த ஒரு இதுலயும் தீர்மானமான ஒரு டெக்ளேர்டு பாலிசியா ஐடியாலஜியா இது வரைக்கும் தாவேகா சொல்லாததுனால அவர்களோட ஒப்பிடுவது கூட சரியில்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சி களத்தில் தொடர்ச்சியாக மக்களோட நின்றுருக்கு. இன்னைக்கு பல திசை வழி போக்க மாற்றி அமைத்திருக்கு மக்களுடைய களத்துல நின்று. அப்படிங்கறனால நாம் தமிழர் கட்சி தனித்த ஒரு இலக்கை நோக்கி பயணத்துல இருக்கிறோம். அப்படிங்கும் போது எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் அப்படிங்கறத நாங்க தீர்மானிச்சு தேர்வு பண்ணி நேர்த்தியா நிக்கிறோம். இதற்கு பிறகு யாராவது வருவாங்களா ஏன் வரல அப்படின்னு கேட்கறது வந்து உங்களுடைய சர்க்கிள்குள்ள எங்களை ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறது அப்படிங்கறதா என்னோட வருவார்களா அப்படின்னு நான் தெளிவாக கேட்டேன் ஃபர்கானா. திமுக அதிமுகவும் இருக்க இந்த இரண்டு கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய கட்சிகள் அல்ல. உங்கள் கொள்கை கோட்பாடு ஏற்று அப்படி யாரையாவது அமைப்புகள் அப்படின்னு இல்ல அப்படி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அது குறித்து நான் சொல்ல முடியாது இல்லையா ஃபர்கானா. மக்கள் தீர்ப்பு தொடர்பாக அவங்களுடைய பார்வை கருத்து. சகோதரருக்கு பதில் சொல்றேன். அவர் வந்து நாங்க வந்து கூட்டணிக்கு பேசினோம் அப்படிங்களா ஏதோ ஆதாரத்துல அந்த எடுத்து காமிச்சாரு. சகோதரர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கினோடனே வரவேற்றது வாழ்த்தினது எல்லாமே நாம் தமிழர் கட்சி தான், நாம் தமிழர் கட்சியோட தலைமை தான். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது முன்னாடியிலேருந்து சொல்லிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியோட தலைமை அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடு சரியில்லை அப்படின்னோடனே அவங்க வந்து ரெண்டு சைடும் நிற்க முடியாது, நடுநிலைன்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு பக்கம் தான் அவங்க இருக்க முடியும். திராவிடமா தமிழ் தேசியமா அவர்கள் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத அன்னைக்கே முரண்பட்டு அது தொடர்ச்சியாக நாம விமர்சிச்சுட்டு வரோம். ஆமா வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இவங்க ஒரு பொருட்டே கிடையாது அப்படிலாம் சொல்றாங்க. உள்ளுக்குள்ள என்னென்னலாம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் சொல்லி மாத்தினாங்க அப்படிங்கறது சகோதரருக்கு தெரியாது. ஏன்னா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருக்குமே தகவல் மட்டும்தான் வரும். அவங்களே தகவலான்னு தான் பேசுவாங்க. அப்படிங்கறனால அவர் எங்களை பார்த்தெல்லாம் விமர்சனம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நாங்க வேணா ஒரு பொருட்டு இல்லாம இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடு பாருங்க, எவ்வளவு அரசியல் மதிப்பீடுல குறைபாடுகள் இருக்குன்னு பாருங்க. கட்சி தொடங்கும் போது 5 கொள்கை தலைவர்கள் நாங்க ஊழலை ஒழிப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதற்கு பிறகு செங்கோட்டையன் அவர்களை கட்சிக்குள்ள இணைத்துக்கிட்டாங்க. அண்ணாவுக்கு பிறகான ஆட்சி நல்ல ஆட்சின்னு சொல்லி நல்லா இல்லாத ஆட்சின்னு சொல்லி அதற்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் கருணாநிதி அவர்களையும் இன்னைக்கு ஏற்றக்கூடிய நிலைமையில தான் அவர்கள் வந்து இன்னைக்கு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு வந்து 2017 2021க்கு பிறகுதான் வந்து ஆட்சி சரியில்லை அப்படின்னா அப்ப ஐயா எடப்பாடியின் ஆட்சியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் தான் சரியில்லை அப்படின்னு மதிப்பிடுறாங்க. அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களையும் ஐயா கருணாநிதி அவர்களையும் இவங்க ஏற்றுக்கொள்றாங்களா அப்படிங்கறத நம்ம கேட்க வேண்டியது. மக்கள் தீர்ப்புல திமுக முதலிடம் தந்திருக்காங்க, அதிமுக நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி இடம் தான் தந்திருக்காங்க. இல்ல நாங்க மக்கள் தீர்ப்பை என்ன அதாவது இந்த சர்வேஸ் இந்த ரிப்போர்ட்ஸை நாங்க எப்பயும் மையப்புள்ளியா வச்சு அதை சுத்தி நாங்க எங்களுடைய எங்களுடைய செயல்பாடுகளை நாங்க நகர்த்தினதே கிடையாது. களத்துல நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக கருத்து தொடர்பா உங்களுடைய கருத்து அறியறேன் இல்ல களத்துல மக்கள் எப்போதுமே இன்னைக்கு வந்து எக்ஸிட் போலோடைய ரிப்போர்ட்டும் ஆக்சுவல் ரிசல்ட்டும் ஒன்னா இருக்கிறதே கிடையாது. நாங்க மக்களை நம்பி களத்துல மக்களுக்காக நிக்கிறோம். அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிறதுக்காண்டி இல்ல, மக்களுக்காக நாங்க கூட நிக்கிறோங்கிற பெருந்தன்மைக்காக எங்களுடைய பிறவி கடமை அப்படிங்கிறதுக்காக நிக்கிறோமே தவிர்த்து எங்களுக்கு வாக்கு என்பதை 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம் என்று சொன்னாலும் கூட களத்தில் கட்டாயம் நாம் தமிழர் கட்சிக்கான அபரிவிதமான ஒரு வாய்ப்பும் வெற்றியும் இந்த முறை சட்டமன்றத்துல பல இடங்களையும் வெற்றி பெறுவதில் உறுதியா இருக்கும். அதனால அதை நோக்கி